பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். முதல்ல சாப்பிட்டுருக்கலடா. இப்ப கூட நான் உனக்காக தான் சாப்பிடுறேன். சரி சரி சாப்பிடுங்க. குடிங்க. என்ன மல்லிகா விக்கல் நிக்கவே மாட்டேங்குது. என்னங்க இப்படியே விக்கிக்கிட்டு இருந்தீங்க, கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுவேன் பாத்துக்கோங்க. என்ன சொன்ன? குழந்தைய வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? குழந்தை இல்லனா பரவாயில்லையடா. ஏங்க விக்கல் நிக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். பாருங்க இப்ப நின்னுடுச்சுல. ஷாக் ட்ரீட்மெண்ட் எப்படி? ஏங்க என்ன? இல்ல அது வந்து டாடா, மலிமா கையில ஒரு கயிறு கத்திருக்காங்களா, அது சாமி கயிறு. அது உங்களுக்கும் கத்தணுமா டாடா? வாங்க சாமி முன்னாடி வந்து நில்லுங்க, அம்மா கத்தி விடுவாங்க. போக மாட்டடா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் வேண்பா. ஒரு வேளை சாப்பிட்டதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு மொத்தம் கொடுக்குறேன்னு சொல்றா. இப்ப கயிறை கட்டிக்கங்கன்னு ஆரம்பிச்சு அப்படியே அடுத்தடுத்து ஓவரா போயிட்டே இருப்பா. அந்த கதையே இங்க எதுவும் வேண்டாம். அம்மா நீங்க ஓவரா போறீங்களா? அதனால இதெல்லாம் வேணாமா? டாடா சொன்னது நல்ல காதுல விழுந்துச்சா? அதனால லிமிட்டா இருந்துக்கோங்க. நாங்க தூங்க போறோம். போவேன்பா. அம்மா கிச்சன்ல எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பால் எடுத்துட்டு வரேன். வேண்பா, கையை கழுவிட்டு மேல போலாம். கமான் வா. டாடா, இன்னைக்கு எங்க மாரல் கிளாஸ்ல ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. என்ன ஸ்டோரி? அது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி. ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டே இருப்பானா. தன்னோட எல்லா தேவைக்கும் அவன் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிப்பான். மத்த நேரத்துல எல்லாம் கழட்டி விட்டுருவான். என்ன டாடா ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணுல நீ சொல்லு. நாம இப்படி அடுத்தவங்களை யூஸ் பண்ணிக்க கூடாதுல்ல. அடுத்தவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா கவனமா இருக்கணும். அதான் ஸ்டோரியோட மாரலே. ஆமால, நிறைய நேரம் நம்ம ஏமாந்து போறோம் இல்லையா வெண்பா? யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுறோம். அடுத்தவங்க சின்னதா ஏதாவது கேட்டா கூட நாம செய்ய மாட்டேங்கிறோம். ஆனா ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. கரெக்டா சொன்ன. உப்மா நல்லா இருந்துச்சுல டாடா? அம்மா, இந்த கதை நிஜமா உங்க கிளாஸ்ல சொன்னாங்களா இல்ல நீயே சொல்றியா? கிளாஸ்ல தான் சொன்னாங்க டாடா. இதுல உங்களுக்கு என்ன டவுட்? கிளாஸ்ல சொன்ன மாதிரிலாம் தெரியலையே. மல்லியம்மா கொடுத்த உப்புமாவை சாப்பிட்டீங்க, ஆனா அவங்க கையால கயிறு கட்டிக்க மாட்டீங்களான்னு சொல்லி வெண்பா குட்டி கேக்குற மாதிரியே இருக்கு. அச்சச்சோ டாடா, நான் உங்களுக்கு சொன்ன நினைச்சிட்டீங்களா? நான் உங்களெல்லாம் சொல்லப்பா, பொதுவா சொன்னேன். உங்களுக்கு வேற மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் டாடா? வெண்பா குட்டி இந்த பால். மலை, என்னங்க கையில ஏதோ கயிறு கட்டியிருக்கல? அதான் வெண்பா சொன்னாலே. மல்லிமா நானே சொல்றேன். நானா சாமி கயிறு
கோவில பூஜை பண்ணுது. நீங்க தான் கத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? நான் ஒரு வேளை இப்ப கட்டிக்கிறேன்னு சொன்னா மேடம் ஒத்துக்க மாட்டீங்களா என்ன? நிஜமாவாடா? என்னது இது? சத்தியெல்லாம் பண்ண சொல்லுவ போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண சொல்ல மாட்டேன். வள்ளிமா, டாட கயிறு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மனசு மரத்துக்குள்ள கட்டிரலாம். கயிறு எடுங்க, கயிறு எடுங்க. அது பூஜை ரூம்ல இருக்கு. சரி, சீக்கிரம் வாங்க போலாம். வாங்கடா. நீங்க 2 பேரும் போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி, நீங்க வாங்கம்மா. இந்தாங்க. ம். வாங்க. வெண்பா, உன் ஒருத்திக்காக தான் நான் இது எல்லாத்துக்குமே அமைதியா போறேன். இல்லன்னு வைங்க. அம்மா, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? எப்படி டாடாவ கயிறு கட்டி சம்மதிக்க வச்சு பாத்தீங்களா? எப்படி வெண்பா? என்ன சொல்லி அவர் சம்மதிக்க வச்ச? என்னால இத கொஞ்சம் கூட நம்ப முடியல. அதுவா, அது கிட்ட வாங்கல. சொல்லு. அது ரகசியம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அஸ்கு புஸ்கு. போ வெண்பா. என்ன என்ன நடக்குதுங்க? அம்மா, நான் சொல்லிட்டேம்மா. ஏய் வேண்டாம். சொல்லு வெண்பா, எதுக்கு மல்லி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா சொல்லிடவா? ரகசியம் சொல்ல முடிய மாட்டேடா. ஒரு ரகசியம் கிட்ட இருக்கு, அதான் கேக்குறாங்க. சொல்லிட்டா அதுக்கு பேரு ரகசியம் எழுதுனுடா. ஆமாமா, ரகசியம்லாம் சொல்லக்கூடாது. பாத்தீங்களா வள்ளிமா, அந்த சீக்கிரட்லாம் நான் சொல்லி தர மாட்டேன். சரி வள்ளிமா, வந்த வேலை முடிங்க. கடவுளே, அடுத்து என்னோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்குமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப ஈஸியா இது நடந்துருச்சு. சில விஷயங்களை ஈஸியா செஞ்சிடலான்னு நினைக்கிறேன், ஆனா முட்டி மோதினாலும் அது நடக்க மாட்டேங்குது. இப்ப என்னோட வேண்டுதல் ஒன்னே ஒண்ணுதான். வெண்பா இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் இந்த வீட்ல என் புருஷனோட சந்தோஷமா சேர்ந்து இருக்கணும். அந்த வரத்தை என்னைக்கும் நீ கொடுப்பேங்கிற நம்பிக்கையில இந்த கயிறை என் புருஷன் கையில நான் கட்டுறேன். இந்த கயிறை கட்டிக்க அவர் சம்மதிச்சதே என்ன பொறுத்த வரைக்கும் அதிசயம்தான். அவரே வந்து கட்டி விடுன்னு சொல்றாரு. என்னால சத்தியமா நம்ப கூட முடியல. நான் என்ன நானே கிள்ளி பாத்துக்கிட்டு தான் இப்போ முன்னால நின்னு அவர் கையில இத கட்ட போறேன். இந்த கயிறை தான் என்னையும் அவரையும் நான் கண்ணை மூடுற வரைக்கும் சேர்த்து வைக்கிற பந்தமா நீ எனக்கு கொடுத்திருக்கிறேன்னு நான் நம்புறேன். கை காட்டுங்க. வாவ் வாவ், சூப்பர். சாமி கும்பிடுமா? அம்மா மாமா, என்னம்மா நீங்க இப்படி குடுக்குறீங்க? பின்ன எப்படி கொடுக்கணும்? அம்மா, நீங்க எனக்கு விபூதி வச்சு விட்டீங்களே, அந்த ஸ்டைல வச்சு விடுங்கம்மா ப்ளீஸ்மா. அவதான் கேக்குறாள, வச்சு விட வேண்டியதானே? அது இல்லைங்க, வேணாம்.
நீங்களே எடுத்துக்கோங்க. என்னமோ ரெண்டு பேரும் கோட் வேர்ட்ஸ்லயே நிறைய பேசிக்கிறீங்க. எனக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மா மலிமா அந்த ஸ்டைல்ல எனக்காவது வச்சு விடுங்க. ரெடி ரெடி ரெடி. Thank you மா. நல்லா இருக்குல்லடா. இந்த ஸ்டைல்ல தான் உங்களுக்கு வச்சு விட சொன்னேன். அம்மா தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. So sad. வெண்பா நீ வாங்க போற, ஒழுங்கா ஓடி போயிடு. போங்க டாடா உங்க கூட டூ. நல்லா இருக்க. இந்த கயிறை கட்டுறதுக்கு நீ என்னெல்லாம் சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ண. இன்னைக்கு உன் கோட்டாலாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் பிரெயின் வாஷ்லாம் ஒன்றும் பண்ணல. பின்ன நான் உண்மையா சொன்னேன். உங்களை ஹர்ட் பண்ணா அதுக்கு நான் என்ன பண்றது? ஏய் இங்க வா நில்லு. வெண்பா நில்லு. என்ன பண்ற பாரு இன்னைக்கு. ஏய் இங்க வா, ஒழுங்கா வா சொன்னேன். இங்க வா. ஏய் நில்லு. வெண்பா நில்லு. வெண்பா இங்க வா. ஏய் இப்படி வா. ஏய் விழிகளில் விழுந்து விட்டாய், எனக்குள் எனையே ஒளித்து வைத்தாய், சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய், சிதறிய இதயத்தை திருடிக் கொண்டாய். யார் என்று நான் யார் என்று அடி மறந்தே போனதே, உன் பேரை கூட தெரியாமல் மனம் உன்னை சுற்றுதே. ஒரு நாள் சரி சரி ஆபரேஷன் சக்சஸ். ஒண்ணா ஏய் வெண்பா மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.